வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 29/12/2025 இன்றைக்கி வந்து பாக்கியதாரா பிடியோட குழுக்கள். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்தது வந்து சூப்பராக ஒரு மேட்சாக இருந்தது. நம்ம கொடுத்த நம்பர் ஏ போர்டுலேயே அதே மாதிரி ஆல் போர்டுலேயும் ஃபுல்லாக மேட்சாக இருந்தது. நம்ம வந்து 887 அப்படிங்கிற நம்பர் ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நமக்கு 8ஆம் நம்பர் 7 நம்பர் இதுதான் வந்து பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது. அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஆடினாங்க. நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நம்ம தொடர்ந்து எல்லா ட்ராவலையும் நம்ம காமிச்சிட்டே வந்திருக்கோம். நேற்று கூட நம்ம காமிச்சோம் இல்லையா? தொடர்ந்து 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி, 13ஆம் தேதி, 12ஆம் தேதி, இது மாதிரி கரெக்டாக அந்த 5ஆம் தேதியிலேருந்து நமக்கு இன்ன வரைக்குமே 2 நம்பர் தொடர்ந்து கிடச்சிட்டு வருது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக 12ஆவது மாதம் ரொம்ப ஒஸ்ட்டாக போகும் அப்படின்னு நினச்சோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி வீண் போகலை. நம்ம அதுக்கான கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்ஸ் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக நம்ம அந்த உழைப்பு தான் அந்த உண்மையான ரேட் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உண்டான அந்த இது கிரெடிட் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாற்றமே இல்லை. நம்முடைய உழைப்பும் நமக்கு கட்டாயமாக அதிகமான வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம வந்து நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா சும்மா ரேண்டமாக வந்து நீங்கள் வெறும் கணக்கை மட்டுமே நம்புகிறோமா அப்படின்னா கிடையாது. நிறைய விஷயத்த பார்க்குறோம். நம்ம இப்போ ஒரு மாதம் எப்படி ஆடுறாங்க, அடுத்த மாதம் எப்படி ஆட போகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம 22 மணி நேரம் அதை பற்றின ஒரு திங்கிங்கில் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக இதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரியா? மற்றவங்க மாதிரி நான் ஏனோ நம்பர் கொடுக்குறதே கிடையாது. என்னால் எந்த அளவுக்கு என்னுடைய ஒர்க்கை போட முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க்கை போட்டு தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அது மெயினாக பார்க்கணுமா இல்லையா? ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 158ன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து 887 இன்றைக்கி ரிசல்ட். அதே மாதிரி 35 ட்ராயல் நம்பரு. அதே மாதிரி 275ங்கிறது போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த நம்பர். சரியா? இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டு நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி கணிச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜாதக ரீதியாகவே நடக்குது. அவங்க லைஃப்பில் நடக்கிறதும் அந்த ஜாதகத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அதுலேருந்து புலப்படுது. அதுதான் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகமும் தனித்தனியாக தான் இருக்குது. எந்த ஜாதகமும் ஒன்று கூட மேட்ச் ஆகிறதே கிடையாது. டோட்டலாகவே வேறு மாதிரி தான் இருக்குது. அப்போது வாழ்க்கையில் வந்து பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது சிஸ்டமேட்டிக் இருக்கிறது இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு செகண்டு கூட நமக்கு அப்படியே டோட்டலாகவே எல்லாமே மாறும். சரியா? அதனால தான் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம விசேஷமாக கணிக்கிறோம். மற்றவங்க வெறும் ராசி பலன் மட்டுமே தான் கணிப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம அது ஒரு ஏன்னா நம்ம பெருசாக ஒரு ஜோதிடராக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு ராசி பலன் இப்போ நம்ம வீடியோ பார்க்க வரணும் அப்படின்னா அவங்க முகஸ்துதிக்காக கணிக்கிறது வேறு, நம்ம வந்து உண்மையிலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கணிக்கிறதுங்கிறது வேறு. சரியா? இப்போ நம்ம ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிற போது நம்ம கொஞ்சம் சிறதை எடுத்து செய்யணும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம உங்களுடைய ராசியை ஒவ்வொரு ராசிக்காரங்களையும் கணிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம கெட்ட விஷயமா இருந்தாலும் கூட அதை நீங்கள் தெளிவாக சொல்லி இது மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுலேருந்து உங்களுக்கு புரியும். சரி, அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ 12ஆவது மாதம் இல்லையா? 12ஆவது மாதம் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 060 தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு 880, அதுக்கப்புறம் வந்து 465, அடுத்து 275. இது நமக்கு போன வாரம் அடித்தாங்க. இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெண்டிங் நம்பர், அதாவது நேற்று நம்ம மாஸ்டர் கீ வீடியோ நீங்கள் தயவுசெய்து பார்க்காம இருந்தால் பாருங்கள். அதில் ஃபைனலாக டிசிஷன் பண்ணுறோம். இதில் நம்ம காலையில் என்ன சொல்லிட்டோம் தெரியுமா? அன்றைக்கி நம்முடைய மாஸ்டர் கீ வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம், லைவ் வீடியோ அதாவது நம்ம லைவ் போடுறதில்ல. அது என்னைக்காச்சும் நாளைக்கு லைவ் போடுவேன். அது டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் ஏன்னா ஒய்ஃபை வந்து கொஞ்சம் முதல்ல நல்லா இருந்துச்சு. இப்போ ஒய்ஃபை வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அதனால் கொஞ்சம் அந்த 5G கிடைக்க மாட்டேங்குது. அது இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வருது. இல்லைன்னா கொஞ்சம் திப்புன்னு அப்படியே அலையாக வந்து நமக்கு மோசமாகிடுது. அதனால் நம்ம இந்த 5G நல்லா வர வரைக்கும் லைவ் வீடியோ வராது. அதுக்கப்புறம் நீங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ லைவுக்கு வந்தீங்கன்னா காலையிலே சொல்லிட்டேன், கண்டிப்பாக பி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் வரணும். என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடணும். காலையிலேயே நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் பாருங்கள், 582 நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகும், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் பொதுவாக வந்து நம்ம 7ஆம் நம்பரை நம்ம எப்போயுமே 9ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் சஜஷன் பண்ணுவோம். அதுதான் இன்றைக்கி நம்ம சொன்னோம். 7ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப சூப்பராக வரணும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 9க்கு 7ங்கிறது நீங்கள் இந்த 2 நம்பருமே நீங்கள் போட்டிருந்தா கூட நமக்கு இன்றைக்கி 87 சூப்பராக நீங்கள் இருக்கும். அது போக ப்ளஸ் நம்ம நேற்றே ஏ போர்டுலேயே 8ஆம் நம்பர் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஏ போர்டு என்ன கொடுத்தாங்க, 8ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க நேற்று. நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள்.
நேற்று ரிசல்ட்டு தான் இது 8ஆம் நம்பர் தான் கொடுத்தேன் ஏ போடு. இதுதான் வரும். என்ன காரணம்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வருங்கிற அந்த கணக்கு மிஸ் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன் சரியா. அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடினாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 நாளைக்கு மேலே இருந்துச்சு. 27 நாளைக்கு மேலே இருந்துச்சு. 7ஆம் நம்பர் ஆடிருந்தாங்க. சரி, அடுத்து நமக்கு ஏ போடு பி போடு சி போடு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போடில் 5, பி போடில் 10, சி போடில் வந்து நமக்கு 10, 19. அப்போ வந்து நமக்கு நாளைக்கு 1ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரியா. நாளைக்கு 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு 6, பி போடில் 1, சி போடில் 11. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போடில் 18, பி போடில் வந்து 23, சி போடில் 5. நாளைக்கும் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு 9, பி போர்டில் 15, சி போர்டில் வந்து நமக்கு 2. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. அதுக்கு மேலே இல்லை சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 4 நம்பர் வந்து நமக்கு நேற்றே வந்து இருந்துச்சு சரியா. அப்போ நமக்கு 2 தான் ஆச்சு. நம்ம 5 எழுதிட்டோம். 2 நாள் தான் ஆச்சு சரியா. அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 6, பி போர்டில் 2, சி போர்டில் 6 தான். அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 4, சி போர்டில் 9. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி 0. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 போர்டுமே வந்துருச்சு. பி போர்டில் மட்டும், சி போர்டில் மட்டும் ஒரு 30 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 2, பி போர்டில் 12, சி போர்டில் 4. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 19, பி போர்டில் 10, சி போர்டில் 21. 2 போர்டுமே 3 போர்டுமே பெண்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்க. ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு வந்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 1ஆம் நம்பர் இருக்குது. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர். அதே மாதிரி 0, 6 சரியா. இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் வந்து எனக்கு 3ஆம் நம்பர் 0 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னு எடுத்துக்கோங்க. வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரி. அடுத்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 319, 190, அடுத்து 931, 109, அதுக்கப்புறம் வந்து 391, அதே மாதிரி 913, 931, 093, 193, 039. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 31, 19, 93, 13, 90, 93, 03, அதே மாதிரி 01, 90, 09, 39, 10, 10, அதே மாதிரி 31, 19, 91 சரியா. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நான் இதில் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறேன்னா ரொம்ப சிம்பிள். அதிகமான ஒன்று நம்பர் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து 8ஆம் நம்பர் தான் அடித்தாங்க. இப்போ 8ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் தான் இருக்குது. ஏன்னா இது தான் ஆடணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நம்ம இதை எதிர்பார்க்குறோம். பட் அதை தாண்டியும் கூட நமக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். பட் இதை தாண்டியும் கூட நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே வித்தியாசமாக ட்ராபேக் ஆகிடுது. பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நேற்று கொடுத்த மாதிரியே நேற்று என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். நேற்று 8, 7 முதல்ல கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் ஏ போர்டு 1ஆம் நம்பர் வரலாம். அடுத்து பி போர்டு 1ஆம் நம்பர் வரலாம். சி போர்டு 1ஆம் நம்பர் வரலாம். 3 போர்டுக்குமே நேற்று அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ போர்டு 8ஆம் நம்பர் வரலாம், பி போர்டு 8ஆம் நம்பர் வரலாம், சி போர்டு 7ஆம் நம்பர் வரலாம். கொடுத்துட்டோமா 870, 887 வந்துருச்சா. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் மேபி இதில் டபுள்ஸ் வந்தாலும் நமக்கு 31, 33 வரலாம், இல்லை 11 வரலாம். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3ஆம் நம்பர் 8க்கு 3, 8க்கு 3, அதே மாதிரி 7க்கு 3, 9ஆம் நம்பருக்கு 9க்கு 8க்கு 9, அடுத்து 8க்கு 9, 7க்கு 9. அதே இது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 0 தான். பட் எனக்கு என்னமோ இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கும் இது மாதிரி நம்பர் தான். நேற்று கொடுத்த மாதிரி இது இன்றைக்கி கொடுக்குற மாற்றியெல்லாம் கொடுக்கல. பட் வருதான்னு பாருங்கள். நம்ம நம்பரும் நம்ம முழுக்க நம்முடைய கணக்கை நம்பி கொடுக்குறோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.